கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. முற்காலத்தில் நாம் அந்தகாரமாயிருந்தோம், பாவத்திற்கு அடிமைகளாகி பொல்லாங்கானதை நடப்பித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்மிடத்திலே ஆவியின் கனி வெளிப்படுகிறதா? நற்குணத்தோடு நீதியோடு உண்மையோடு நாம் செயல்படுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சோதித்தறிந்து அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்வோமானால் நாம் சமாதானத்தோடு வாழ முடியும். ஆகவே நாம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். யாரை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறான். நாம் உலகத்தாரை போல வாழ்ந்து அவனுடைய வலைக்குள் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானதை அவருக்கு சித்தமானதை ஆராய்ந்து அறிந்து அதை நிறைவேற்றி வாழும்போது கர்த்தருக்குள் நாம் நிலை நிற்க முடியும். ஆவிக்குரியவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள முடியும். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து இந்த கடைசி நாட்களிலே பிசாசு நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாம் பாவத்திற்கு அடிமையாகாதபடிக்கு அவருக்கு பிரியமானதை அவருக்கு சித்தமானதை செய்து ஞானமுள்ளவர்களாய் நடக்க நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆவிக்குரியவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.